மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் ஜூலை முதல் டிசம்பர் வரை 2025 அகவிலைப்படி உயர்வு 2% கூட இருக்காது அல்லது 0% இருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மத்திய அரசு கடந்த மாதம் DA மற்றும் DR 2% உயர்வு அறிவித்தது. இதனால் DA 55% உயர்ந்தது. இந்த 2% உயர்வு கடந்த 78 மாதங்களில் மிக குறைந்த உயர்வாகும். 2025 முதல் 3 மாதங்களில் பணவீக்கம் தொடர்ந்து குறைந்ததால் DA உயர்வு மேலும் குறைய வாய்ப்புள்ளது. AICPI-IW தரவுகள் 2025 ஜனவரியில் 143.2 இருந்தது. பிப்ரவரியில் 142.8 குறைந்தது. பிப்ரவரியில் 2025 வருடாந்த பணவீக்கம் 2.59% குறைந்தது. 2024 பிப்ரவரியில் இது 4.90% இருந்தது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் AICPI-IW மேலும் குறைய வாய்ப்புள்ளது. இதனால் DA உயர்வு 2% கூட இருக்காது. AICPI-IW தரவுகள் வீழ்ச்சியடைந்தால் ஊழியர்களின் சம்பளம் மிக குறைவாக இருக்கும். DA உயர்வு குறையும் போது ஊழியர்களின் சம்பள உயர்வும் குறையும். ஓய்வூதியதாரர்களுக்கு DA முக்கிய வருவாய். இதனால் ஓய்வூதியத்தில் நேரடி பாதிப்பு ஏற்படும். ஜூலை 2025 அகவிலைப்படி அதிகாரப்பூர்வ முடிவை எதிர்பார்க்கலாம். ஊழியர்கள் குறைந்த சம்பள உயர்வுக்கு காத்திருக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும். இந்த தகவல் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மறக்காமல் லைக் செய்யுங்கள், நண்பர்களுடன் பகிருங்கள். மற்ற தகவலுக்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.